ஒரு மனுஷன் தான் செஞ்சிட்டு இருக்கிற சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் செஞ்ச வேலையை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு நம்மளை முன்னேற்றின அந்த மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சோன்னு யோசிச்சு அரசியலுக்கு வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு ஓட்டெண்ணிக்கையில் கூட வந்தாலும் அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்துறீங்களேடா எதுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சான்? விஜயண்ணா, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தான் சிஎம், சரிங்களா? அதாவது அப்பேற்பட்ட ஜீசஸே எந்த தவறும் பண்ணலை. ஆனால் அவரை அங்கே இங்கேயும் அலக்கழித்து எங்கெல்லாம் கூப்பிட்டு அவரை கல்லன்னு சொல்லி சிலுவையில் கூட அரைஞ்சும் 3வது நாள் உயிர் தெழுந்துட்டாரு. யாருக்காக? மக்களுக்காக அவர் சிலுவையில் அரைஞ்சி இறந்து 3வது நாள் உயிர் தெழுந்துட்டார். இன்னும் அவர் உயிரோட இருக்கா. அந்த இடத்துல நாங்கள் உங்களை வச்சு பார்க்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதில் மக்களுக்காக பாடுபட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிரை கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக மீண்டு வந்து சிஎம் ஆவீங்கண்ணா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் ஜபம் உங்களை உயர்த்தும், நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. விஜயண்ணா, நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆவீங்க, வாழ்த்துக்கள்ண்ணா. நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்கண்ணா, நாங்கள் எங்களுடைய ப்ரேயர் உங்களை தாங்கும். சில நாய்க இப்போ பேட் கமெண்ட் போடுறதுக்கு ஓடி வரும், அதை பற்றி கேர் பண்ண போகிறதே கிடையாது. அதில் எச்ச நாய்க, சரியா? ஆனால் நீங்கள் இப்படி உங்களை போட்டு படுத்துகிற நாய்களாம் உருப்படவே மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆவீங்கண்ணா. நாங்கள் படிக்கிற பைபிளில் கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோண்ணா. நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்து சிஎம் ஆவீங்கண்ணா. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுவு காலம் வரும்ண்ணா, ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க. தேங்க்யூண்ணா.